அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உலகமே வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக வலுவாக உங்களுடைய விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றம் நவ கிரக நிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலம் வரும்போது மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக தைரியஸ்தானமாகிய 3இல் சனி வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை 7இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் 3இல் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் முழுமையாக அள்ளி கொடுக்கின்றனர். சரியாக இந்த வேலையை தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் வலம் வருவது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பதோடு 3 மற்றும் லாபஸ்தானத்திலும் அபரிவிதமாக கிடைப்பதால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை களைந்து மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகுவதோடு திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடுகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக இந்த வைகாசி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக கருதக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி 4இல் நுழைந்திருந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3இல் தான் ஆட்சி பலம் பெற்று வலம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு தைரியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க. சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 4இல் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியத்தில் தான் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். ராகுவும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறது. இந்த தருணத்துல பெரிய அளவுல ஆர்வமின்றி முயற்சி செய்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய
வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக தைரியஸ்தானத்தை இணைந்து ராகு மற்றும் சனி வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வருகிறது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி போன்ற அனைத்துமே நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் உலகமே வியக்கத்தக்க வகையில் உங்களை பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துதல், மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்குதல் போன்ற அனைத்துமே மிகவும் அற்புதமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கின்றன. சனி, ராகு மற்றும் கேது ராசியின் அதிபதியான குருவும் சப்தமத்தில் இருப்பதால் அனைத்து வகையான எதிர்பார்ப்புகளும் இந்த வேளையில் உங்களுக்கு எளிதில் பூர்த்தியாகும். எனவேதான் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதம் பல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று 9ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெறுவது 9ஆம் இடத்தில் நுழைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அனைத்து வகையான பணிகளிலும் ஆற்றல் வீரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் சிக்கல் சிரமம் இன்றி எளிதாகவும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக எளிதில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று 4 வலு சேர்க்கிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே சுக்கிரனினுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் அற்புதமான வெற்றியை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியையும் பெயர் புகழை அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். வித்யா கரகரான புதன் 5, 6, 7 ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உஷ்ண கிரகமான சூரியன் 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் 12 இடங்களில் மாறி செஞ்சரித்தாலும் நன்மை நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்.